வணக்கம், என் பெயர் மோக்னேஷ். நான் வந்து வினோட்டோட பிரதர். இந்த பிஸ்னஸ் வந்து காலங்காலமா வந்து தேர்ட் ஜெனரேஷன்ல நடந்துட்டு இருக்கு. அப்பாவுக்கு முன்னுக்கு தாத்தா வச்சிருந்தாங்க. ஸோ தாத்தா வந்து வந்து நிலத்தை வாங்கி டுரியா மரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நட்டு. ஸோ அப்போ வந்து டுரியா வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா வந்து அது வந்து 1980, 70 அந்த மாரி வருஷத்துல நாங்களும் வந்து முன்ன வந்து என்ன செய்வோம்னா, அப்பா கூட தோட்டத்துக்கு வருவோம். தோட்டத்துக்கு வந்துட்டு இந்த மாரி டுரியான் பொறுக்கிட்டு, காலையில வந்து டுரியான் பொறுக்கிட்டு, போய் வந்து சீனன்ட்ட போயிட்டு வந்து போர்வம்க்கு விற்போம். ஸோ எல்லாமே டிகிரி முடிச்சிருக்கோம் எங்க வீட்ல. ஸோ படிச்சிருக்கோம். படிச்சுட்டு நம்ம ஏன் இந்த மாரி வந்து இந்த தோட்டத்துல வந்து டுரியான் பொறுக்கிட்டு, ஏன் இந்த கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து நாங்க அந்த அளவுக்கு ஆர்வமும் காமிக்கல. நானு, அப்பா, அண்ணன்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அப்பா சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்க என்னோட முடிஞ்சு போயிரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. இந்த அடுத்து என்ன எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஸோ அப்போ தான் வந்து அண்ணன் சொன்னாங்க, இல்லைப்பா நம்ம வந்து நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு போகல. ஸோ வந்து சின்னதாக காராக்கில் இருக்கிற தமிழால கம்யூனிட்டியை பிடிச்சி, ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட காய் வைங்க. ஸோ நாங்களும் இந்தமாரி போர்வங்க விற்கிறோம். ஸோ வந்து அப்பா தான் வந்து எங்களுக்கு வந்து காய் கொடுத்தாங்க. ஸோ வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நாங்கள் வந்து வெளியே, அதாவது மிளைக்கார நண்பர்களுக்கு விற்க ஆரம்பித்தோம். இந்த பிஸ்னஸில் வந்து தமிழால் வந்து காராக்கில் வந்து கொஞ்சம் குறைவாக தான் செய்கிறாங்க. ஸோ வந்து இன்னும் வந்து வெளியே யாருக்கும் தெரியல. ஸோ வந்து அதனால் வந்து நாங்கள் காராக்கில் இப்போதைக்கு கொஞ்சம் அளவு பெருசாக செய்கிறோன்னா அது வந்து வினோட்டுன்னு சொல்லலாம், எங்கள் அண்ணனை சொல்லலாம்.